10th standard chapter 8 statistics and probability exercise 8.1 question number 12 நம்ம சேனலோட நேம் வந்து கதரும் கணிதம் exercise 8.1 question number 12 the measurements of the diameters in centimeters of the plates prepared in a factory are given below find its standard deviation நமக்கு standard deviation கண்டுபிடிக்க சொல்லிருக்கு இங்க வந்து ஒரு set of data கொடுத்திருக்கு solution given இங்க வந்து கொடுத்திருக்கிற set of dataவை எடுத்து நான் எழுதிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து two set of data கொடுத்திருக்கு x ன்னு ஒரு வேல்யூ இருக்கு f ன்னு ஒரு வேல்யூ இருக்கு இந்த two set of data வந்து நமக்கு கொடுத்திருந்துச்சுனா அதோட x வேல்யூவை வந்து நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க அது வந்து சிங்கிள் வேல்யூவா இருக்கா டபுள் வேல்யூவா இருக்கான்னு பாருங்க இங்க டபுள் வேல்யூவா இருக்கு டபுள் வேல்யூவா இருந்துச்சுனா அது கண்டினியூஸ் டேட்டா சிங்கிள் வேல்யூவா இருந்துச்சுனா அது வந்து டிஸ்கிரீட் டேட்டா ஓகேவா அங்க டபுள் வேல்யூவா இருக்கனால கண்டினியூஸ் டேட்டா இப்படி டூ செட் ஆஃப் டேட்டாவா இருந்து கண்டினியூஸ் டேட்டாவா இருந்துச்சுன்னா அதுல வந்து மெத்தட் வந்து ஒரே ஒரு மெத்தட் தான் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல செய்யலாம் ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல செய்ய போறேன் அதுக்குள்ள ஃபார்முலா இங்க எழுதிருக்கேன் அந்த ஃபார்முலாவையும் எடுத்து இங்க எழுதிட்டேன் இப்போ இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியான ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன் வந்து ஒன்லி ஒன் செட் ஆஃப் டேட்டாக்கு வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ண ரொம்ப ஈஸியான ஐடியா கொடுத்துருந்தேன் உங்களுக்கு அதுக்கும் இந்த டூ செட் ஆஃப் டேட்டாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமேஷனுக்கு உள்ள இங்க வந்து வெறும் டி இருக்கா அங்க வந்து சமேஷன் எஃப்டின்னு இருக்கும் ஒரு எஃப் எக்ஸ்ட்ரா வரும் இந்த மாதிரி இங்க சமேஷனுக்குள்ள டி ஸ்கொயர் இருக்கு அங்கேயும் வந்து சமேஷன் எஃப்டி ஸ்கொயர் வரும் ஒரு எஃப் எக்ஸ்ட்ரா வரும் சமேஷனுக்குள்ளலாம் அப்புறம் வந்து இங்க ஸ்மால் எண்ணுக்கு இருக்கு இங்க அதுக்கு பதிலா கேபிட்டல் எண் இருக்கும் அடுத்தது வந்து இந்த கேபிட்டல் என்னோடைய ஃபார்முலா தனியா இருக்குங்க கேபிட்டல் என் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் ஆனா இங்க அது கிடையாது ஓகேவா அதுக்கப்புறம் டியோட ஃபார்முலா இங்கேயும் அங்கேயும் ஒரே ஃபார்முலா தான் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி இங்கேயும் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி ஸோ ஃபார்முலா ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் இப்போ நம்ம சம்முக்குள்ளே வருவோம் இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னா சி சமேஷன் எஃப்டி ஸ்கொயர் சமேஷன் எஃப்டி என் இதோட வேல்யூலாம் வேணும் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டேபிளில் என்ன வேல்யூலாம் உங்களை போட சொன்னேன்னா சமேஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அது போட சொன்னேன் எஃப்டி இருக்குது எஃப்டி ஸ்கொயர் சமேஷனுக்குள்ளே இருக்குது அதனால் அதை போடணும் டேபிளில் எஃப்டி ஸ்கொயர் ஆனால் அந்த எஃப்டியை வந்து உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்க முடியாது அதனால எஃப் தனியாக இருக்கணும் டி தனியாக இருக்கணும் அதனால எஃப் ஒரு காலம் போடுங்க டி ஒரு காலம் போட்டுக்கிடுங்க ஓகேவா இப்போ இந்த டி கண்டுபிடிக்கன்னா எனக்கு எக்ஸ் தேவை எக்ஸ் தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும் அதனால இங்கே எக்ஸை முன்னாடி ஒரு காலமாக போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து எஃப்டி ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு வந்து எஃப் தனியாக தெரியணும் டி ஸ்கொயர் தனியாக தெரியணும் ஓகேவா ஸோ இந்த எஃப் வந்து ஆல்ரெடி இருக்கு டி ஸ்கொயர் மட்டும் ஒரு காலம் போட்டுக்கிடுங்க ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை போட்டிங்கன்னா எஃப்டி ஸ்கொயர் கிடைச்சிடும் சரியா ஸோ டேபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த எக்ஸ் தான் கிவன் டேட்டா இல்லை ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து எக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து வெர்டிக்கலாக இங்கே கொண்டு வந்து எழுதிக்கிடுங்க நெக்ஸ்ட் எஃபோட வேல்யூ தான் இந்த செகண்ட் டேட்டா ஃப்ரீக்வன்சி இதை கொண்டு வந்து வெர்டிக்கலாக இங்கே எழுதிக்கிடுங்க அப்புறம் இங்கே எக்ஸோட வேல்யூ இந்த கண்டினியூஸ் டைப்ல மட்டும் இப்படி ரெண்டு வேல்யூவா இருக்கு பார்த்தீங்களா இன்டர்வல் மாதிரி நம்ம இதை வச்சு செய்ய முடியாது அதனால நான் வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் எக்ஸனுடைய மிட் வேல்யூ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வரும் 21க்கும் 24க்கும் நடுவில் என்ன இருக்கு 22.5 25க்கும் 28க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா 26.5 29க்கும் 32க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா 30.5 33க்கும் 36க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா 34.5 37க்கும் 40க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா 38.5 41க்கும் 44க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா 42.5 இருக்கு இனி வந்து இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா அந்த மிட் வேல்யூ இதுதான் எக்ஸ் வேல்யூ இனி இதை நம்ம மறந்துட வேண்டியதான் இது வந்து நம்மளுக்கு சம்ல இனி கிடையாது அதனால அதை நம்ம பார்க்கவே வேண்டாம் ஸோ இப்போ இதான் உங்களுடைய எக்ஸ் வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்மளுக்கு வந்து டி வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி ஏயும் சியும் கண்டுபிடிச்சிட்டு போடும் நம்ம இந்த ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட வேல்யூலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸில் உள்ள டேட்டாவில் வந்து மினிமம் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க 22.5 மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க 42.5 இங்க நடுவுல ஒரு நம்பர் எடுக்கணும் ஓகேவா அது வந்து நம்ம 30.5 எடுக்கலாம் அல்லது 34 எடுக்கலாம் இல்ல நடுவுல வரக்கூடிய வேல்யூ இந்த 22.5க்கும் 42.5க்கும் நடுவுல வரக்கூடிய வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் நான் 30.5 சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிங்கிறது என்னன்னா இந்த எக்ஸோட வேல்யூக்கு எவ்வளவு கூடிட்டே போகுதுன்னு பாருங்க 22.5ல இருந்து 4 கூடி 26.44 கூடிட்டே போகுது அதனால சி வர்ற இடத்துல நான் 4 சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே ஒன்று சப்ஸ்டிட் பண்ணி டி வேல்யூ கண்டுபிடிப்போம் எக்ஸ் வந்து 22.5 இருக்கும்போது 22.5 மைனஸ் 30.5 வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும் -8 வரும் -8/4 வந்து -2 அப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்து 26.5 போட்டிங்கன்னா 26.5 minus 30.5 வந்து
உங்களுக்கு -4 வரும். -4 4ஆல் டிவைட் பண்ணால் -1 கிடைக்கும். அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 30.5 எடுத்தீங்கன்னா 30.5 -30.5 வந்து 0. 0/4 வந்து 0. இது எக்ஸுக்கு பதிலாக 34.5 எடுத்தீங்கன்னா 34.5 -30.5 வந்து 4 கிடைக்கும். 4 4ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும் ஆன்சர். அப்புறம் 38.5 எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 38.5லேருந்து 30.5 சப்ட்ராக்ட் பண்ணால் 8 கிடைக்கும். 8 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 42.5 சப்ஸ்டிட் பண்ணுறான். 42.5லேருந்து 30.5 சப்ட்ராக்ட் பண்ணால் 12 கிடைக்கும். 12 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 ஆன்சர். ஸோ இப்போ நம்ம டியோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எஃப்டி கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் இந்த எஃப்ஐயும் இந்த டியையும் மல்டிப்ளை பண்ணி போட போகிறேன். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 15 × -2 மல்டிப்ளை பண்ணால் -30. 18 × -1 மல்டிப்ளை பண்ணால் -18. 20 × 0 மல்டிப்ளை பண்ணால் 0. 16 × 1 மல்டிப்ளை பண்ணால் 16. 8 × 2 மல்டிப்ளை பண்ணால் 16. 7 × 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21. சரி, இப்போ வந்து டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டியை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுத போகிறேன். -2 ஸ்கொயர் பண்ணால் 4. -1 ஸ்கொயர் பண்ணால் 1. 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. நெக்ஸ்ட் எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எஃப்ஐயும் இந்த டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? 15 × 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 60. 18 × 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 18. 20 × 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. 16 × 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 16. 8 × 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32 ஆன்சர். 7 × 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 63 ஆன்சர். ஸோ இப்போ நம்மளுக்கு எதுக்கெல்லாம் வந்து டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃப்ரீக்வன்சி எஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்துக்கு எல்லா காலத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்க. சம்மேஷன் எஃப்பும் வேணும் நம்மளுக்கு. ஏன்னா என் கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மேஷன் எஃப் தான் ஃபார்முலா. ஸோ அப்போ வந்து அதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா இந்த டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84ன்னு வருது. அதே மாதிரி எஃப்டி உடைய சம்மேஷன் வேணும். எஃப்டி காலத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, அது வந்து 5 கிடைக்கும். அப்புறம் எஃப்டி ஸ்கொயர் காலத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு 189 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கிடைச்சிருக்கிற இந்த சம்மேஷன் வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்முலாவை பழைய ஃபார்முலா இங்கே முன்னாடி இருக்கிறத எடுத்து எழுதிட்டேன் ஒரு தடவை. இப்போ இந்த சியோட வேல்யூ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா 4ன்னு சொன்னேன். ஓகேவா? இங்கே நம்ம சி என்ன சொல்லியிருக்கோம்? 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சிக்கு பதிலாக நீங்கள் 4 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த இன்ட்டு அப்படி போட்டேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்னா 189 போட்டுடலாம். டிவைடட் பை இந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 84. அதை 84 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற மைனஸ் அப்படி போட்டேன். சம்மேஷன் எஃப்டியோட வேல்யூ எவ்வளோனா 5. ஸோ அதுக்கு பதிலாக 5 போட்டேன். டிவைடட் பை கேபிட்டல் என்னோட வேல்யூ எவ்வளோனா 84 டிவைடட் பை 84. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயர் போட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 இன்ட்டு இந்த 4 அப்படி போட்டேன், இன்ட்டு அப்படி போட்டேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 189 84ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.25 கிடைக்கும். அப்புறம் இந்த மைனஸ் அப்படி போட்டேன். 5 வந்து 84ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.05 கிடைக்கும். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கேயும் ஸ்கொயர் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 அப்படி போட்டேன், இன்ட்டு அப்படி போட்டேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 2.25 அப்படி எழுதியிருக்கேன், மைனஸ் அப்படி எழுதிட்டேன். 0.05க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.002ன்னு வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 அப்படி எழுதிட்டேன், இன்ட்டு அப்படி எழுதிட்டேன். இந்த 2.25லேருந்து 0.002 சப்ட்ராக்ட் பண்ணால் 2.248ன்னு வருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.248. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா 2.248, இது வந்து 2.25க்கு ரொம்ப நியரஸ்டாக இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறத விட இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதாலே போதும், அப்ராக்சிமேட்டாக எழுதினாலே போதும். அதனால் அப்ராக்சிமேட்லி நம்ம என்ன போட்டோன்னா இதோட வேல்யூவையே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.25 போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 2.25க்கு ரூட் வேல்யூ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தனியாக ரூட் கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை, நான் நிறைய சம்பளம் சொல்லியிருக்கேன். இதோட ரூட் வேல்யூ 1.5. ஸோ அப்போ முன்னாடி ஏற்கனவே ஒரு 4 இருக்குது. இப்போ 4 × 1.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 கிடச்சிரும். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 6, அதான் ஆன்சர்.